நாம் தமிழருடைய கொள்கை தான் என்ன? படித்த இளைஞர்களை திசை திருப்புவதுதான் நாம் தமிழர்களுடைய அடிப்படை கொள்கைன்னு நான் அடிச்சு சொல்றேங்க. நாம் தமிழர் பிஜேபி கூட நீங்க இவ்வளவு ஆவேசப்படல. இல்லங்க. வாங்க தாரகக்கா, விளவங்கோட எம்எல்ஏ இருக்கீங்க, வாழ்த்துகள். நிறைய பேசியிருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் தப்பா பேசி வச்சிருக்கீங்களாக்கா. உண்மையிலே இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் தான் பேசியிருந்தீங்க அப்படின்னா, தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டிய செய்திகளை தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கையே இல்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை படித்த இளைஞர்களை தவறான வழியில் நடத்துவது தான் அப்படின்னு பேசியிருக்கீங்க. ஒரு வழியாக நாம் தமிழர் கட்சியில் படித்த இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஒத்துக்கொண்டமைக்கு மிக்க நன்றி. அந்த படித்த இளைஞர்களுக்கு, தங்கள் கட்சியின் கொள்கை தெரியாத நபர்களுக்கு தங்கள் கட்சியின் கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் கூடுதலாகவே இருக்கிறது. நிறைய கொள்கை இருக்காக்கா நாம் தமிழர் கட்சிக்கு. தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுக்காம தேர்தலை சந்திக்கிறது தொடங்கி, தேர்தல் வந்ததுமே எங்கள் கட்சிக்கு 4 சீட்டு தாங்க, எங்கள் கட்சிக்கு 5 சீட்டு தாங்க, விளவங்கோடு தொகுதி எப்படியாவது எங்கள் கட்சிக்கு ஒதுக்கிடுங்க, குளச்சல் தொகுதி எப்படியாவது எங்கள் கட்சிக்கு ஒதுக்கிடுங்கன்னு ஏதோ ஒரு கட்சியினுடைய வாசலில் போய் நின்று கெஞ்சாமல், எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தன்மானத்தோடு தனித்து அத்தனை தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய கொள்கை தொடங்கி, கல்வி கொள்கை, மருத்துவ கொள்கை, பொருளாதார கொள்கை, வேளாண் கொள்கை, மின்சார கொள்கை, காவல்துறை கொள்கை, போக்குவரத்து கொள்கை, துறைமுக கொள்கை, சுற்றுலா கொள்கை, காவல்துறை கொள்கை என்று சொல்லி 316 பக்கத்துக்கு ஒரு புத்தகத்தையே வெளியிட்டோம். நீங்கள் என்னடானா எங்கள் கொள்கை என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. விட்டுருவோமா? அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம்க்கா. நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்ன என்பதை சொல்வதை மட்டுமல்லாமல், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை என்ன, அந்த கொள்கை இப்போது உயிர்ப்போடு இருக்கிறதா என்பதையும் பற்றி சேர்த்து பேசுவோம். உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா முழுசாக கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்தது. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மதிப்பிற்குரிய அக்கா தாரகை கட்பட் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சமீபத்தில் அக்கா தாரகை கட்பட் அவர்களுடைய நேர்காணல் ஒன்று பார்த்தேன். 1 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க. நேற்றைய தினம் தான் அவருடைய அந்த பேச்சுக்களை நான் கேட்டேன். நிறைய செய்திகள் பேசுகிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அரசியல் சூழல்கள் குறித்து பேசுகிறாங்க. காங்கிரஸ் கட்சி, பாஜக எல்லாம் எப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதுங்கிற செய்திகள் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. பேசிட்டு இறுதியாக நெறியாளர் என்ன கேட்குறாரு, நாம் தமிழர் கட்சி பற்றி பேசுகிறார். நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகள் எல்லாம் பெற்றிருக்கிறார்களே, எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னதும், பாஜகவை பற்றி பேசுகிற போதெல்லாம் சாந்தமாக, மென்மையாக, அமைதியாக பேசிய அக்கா தாரகை கட்பட்டவர்களுக்கு நாம் தமிழருங்கிற பெயரை கேட்டதுமே பதட்டம், ஆவேசம், ஆத்திரம், கோபம், விரக்தி இதெல்லாம் வந்தது. நெறியாளரை கேட்குறாரு, என்ன பாஜகவை பேசுகிறப்ப கூட மென்மையான காணுங்க, நாம் தமிழர்னதும் ஏன் இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு. நாம் தமிழர் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குது? கொள்கையே இல்லாத கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. எல்லா கட்சிக்குமே ஒரு கொள்கை உண்டு, ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கையே இல்லை. படித்த இளைஞர்களை தவறான வழியில் திசை திருப்புவதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை. அதே போன்று நாம் தமிழர் கட்சிக்கு பணம் எங்கேருந்து வருது? எல்லாம் வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுங்க நாம் தமிழர் கட்சிக்கு. இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வர போகிறதே இல்லை. அந்த கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்லை. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாராவது 2 பேரை சொல்லுங்கள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி அக்கா கொந்தளிக்கிறாங்க. நமக்கு மற்ற செய்திகள் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை இல்லைன்னு அக்கா சொன்னாங்க. பார்த்தீங்களா? அதுதாங்க தாங்க முடியலை. கொள்கைகளால் கட்டப்பட்டு முழுமையாக கொள்கைகளை சுமந்து மட்டுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சிக்கு கொள்கையே இல்லைன்னா அக்கா தாரகை கட்பட்டவர்களுக்கு சில செய்திகள் போய் சேரவில்லை. அந்த செய்திகள் நம்ம சொல்லுவோமா ஒன்று ஒன்றா? சரி. அந்த நேர்காணல்லே அக்கா பேசுகிறாங்க, இந்த மார்த்தாண்ட மேம்பாலம் வழியாக தான் கனிமவள கடத்தல் எல்லாம் நடக்குது அப்படின்னு. இதை சொல்வதற்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையாக்கா? நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். உங்கள் கட்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 1 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே கனிமவள கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த 3 ஆண்டுகளில் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கனிமவள கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் கனிமவள கடத்தல் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கா மக்கள், கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் உங்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்தினாங்க? உங்கள் கட்சியினருக்கு வாக்கு செலுத்தி சட்டமன்ற பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள். நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? கனிமவள கடத்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை மிக தெளிவானது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு படி மண்ணை கூட கேரளாவுக்கு எடுத்து செல்லக்கூடாது என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை முடிவு. அதே போன்று கேரளாவில் இருந்து இங்கே மருத்துவ கழிவுகளும் கோழி கழிவுகளும் தொடர்ச்சியாக கொட்டப்படுகிறது. அந்த மருத்துவ கழிவுகள், கோழி கழிவுகள் எல்லாம் கேரள எல்லை பகுதியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு கேரளாவுக்கே திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை முடிவு. உங்களுடைய கொள்கை முடிவு என்ன? காங்கிரஸ் கட்சி தலைமையினுடைய கொள்கை முடிவு என்ன? கனிமவள கடத்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமையினுடைய கொள்கை முடிவு என்னன்னா, நான் சொன்னதுதான், அதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை முடிவு. கட்சி தலைமையினுடைய கொள்கை முடிவு அதுதான். அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 3 முறை வந்தார், இந்த கனிமவள கடத்தலை கண்டித்து பேசினார். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க தெரியுமா? அண்ணன் சீமான் அவர்கள் கனிமவள கடத்தலை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகிற போது, சீமான் கன்னியாகுமரி வந்தால் சீமானை வெட்டுவோம் என்று பேசினீர்கள்.
இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு, இதுதான் உங்களுடைய கொள்கை. இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு. எப்படியாவது இந்த மண்ணின் மலைகளை எல்லாம் பாதுகாத்து விடலாம் என்கிற கொள்கை முடிவோடு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை இங்கே வந்தால் வெட்டுவோம் என்று சொல்லுவதுதான், கனிமவள கடத்தலை கண்டித்து பேச நீங்கள் வந்தால் வெட்டுவோம் என்று சொல்லுவதுதான் காங்கிரஸுடைய கொள்கை. இல்லை அதெல்லாம் இல்லை, எங்கள் கொள்கையும் கனிமவள கொள்கையை கண்டிப்பது தான் என்று நீங்கள் சொல்வீர்களானால், ராகுல் காந்தி அவர்கள் உங்கள் கட்சி தலைமை எத்தனை முறை கனிமவள கொள்ளையை கண்டித்து பேசியது? எத்தனை முறை பேசியது? கன்னியாகுமரி வந்தார் இல்லையா ராகுல் காந்தி அவர்கள், நீங்கள் கூட பேசினீர்கள் இல்லையா? நான் வெற்றி பெற்றதற்கு காரணமே ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பயணம் தான், கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்தார் என்று. குறைந்தபட்சம் அந்த பயணத்தின் போதாவது, கன்னியாகுமரிக்கு வந்த போதாவது இந்த கனிமவள கடத்தலை கண்டித்து பேசினாரா ராகுல் காந்தி அவர்கள்? நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை முடிவு என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது. காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை முடிவு என்பது மலையாவது குளமாவது அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை என்பதுதான் உங்களுடைய கொள்கை. நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பற்றி பேசலாமா? அதிகாரமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி போராடி கொண்டிருக்கிறோம். அதிகாரமே இல்லாமல், அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு எதையுமே செய்யாமல் நீங்கள் நாம் தமிழர் கட்சி கொள்கை இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குக்கா. அக்கா, நாம் தமிழர் கட்சி 2016ஆம் ஆண்டு முதல் முறையாக நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். முதல் முறையாக தேர்தலை சந்தித்ததும் அந்த தேர்தலையே நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து தான் போட்டிட்டோம். 1 விழுக்காடு வாக்குகளை விட்டோம். அதைத் தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல் என்று சொல்லி அத்தனை தேர்தல்களிலும் நாங்கள் சந்தித்தோம். எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல், வாக்குக்கு பணம் கொடுக்காமல் 1 விழுக்காட்டிலிருந்து 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய அரசியல் சக்தியாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைக்கு விழுந்த வாக்குகள் தான். 8 விழுக்காடு மக்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்றால், 36 லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் அது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைக்கு விழுந்த வாக்குகள். எது கொள்கை? கொள்கைன்னா என்னக்கா? ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கலாம். ஆனால் அந்த வழிமுறைகளில் எங்களுக்கு சரியான வழிமுறை எது என்கிற ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்து அந்த வழிமுறைப்படியே நடப்புவதுதான் கொள்கை. அதுதான் கொள்கை. அப்போ அந்த வகையில் எங்களுக்கு நிறைய கொள்கை இருக்குது. ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கை நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது. மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்படுகிற போது ஒவ்வொரு மொழி வழி தேசிய மக்களுக்கும் ஒரு மாநிலம் கொடுக்கப்படுகிறது. இப்போ கேரளாவா மலையாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது, ஆந்திராவா தெலுங்கர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, கர்நாடகாவா கன்னடர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, குஜராத்தா குஜராத்திகளுக்கு கொடுக்கப்படுகிறது, பஞ்சாபா சீக்கியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மண் சார்ந்த மக்களால் ஆளப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டை தமிழர் தானே ஆளணும். பக்கத்தில் கேரளா மலையாளிகள் ஆள்கிறார்கள், ஆந்திராவை தெலுங்கர்கள் ஆள்கிறார்கள், கர்நாடகாவை கன்னடர்கள் ஆள்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் எல்லோரும் சேர்ந்து ஆள்றாங்களே, இது சரியில்லை. தமிழ்நாடு தமிழர்களால் ஆளப்பட வேண்டியது. எப்படி அந்தந்த மண் சார்ந்த மக்கள் அந்தந்த மண்ணை ஆள்கிறார்களோ அதே போன்று தமிழ்நாட்டை ஆளக்கூடியது தமிழர்களுடைய தார்மீக உரிமை. இந்த உரிமை தமிழர்களிடம் பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமையை மீட்டெடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய தலையாய கடமை, கொள்கை என்கிற கொள்கையை வடிவமைத்து நாம் தமிழர் கட்சியை நாங்கள் நடத்திட்டு வர்றோம். இது ஒரு செய்தி. அடுத்து இஷ்யூ பேஸ்டாக பார்ப்போமாக்கா. இப்போ நிறைய இருக்குது, நிறைய எல்லாம் பேச முடியாது. இப்போ நாள் கணக்கில் நாங்கள் பேசலாம். நீங்கள் அதெல்லாம் கேட்குறதுக்குள்ள பொறுமை உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் முக்கியமான கொள்கைகளை மட்டும் நான் சொல்கிறேன். இஷ்யூ பேஸ்டாக நம்ம இப்போ பேசுவோம்க்கா. காவிரி பிரச்சனை இருக்கிறது. காவிரி பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை என்ன? இப்போ நாம் தமிழர் கட்சி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, காவிரியிலே எங்களுடைய கொள்கை என்னென்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை முடிவு என்னென்னா, காவிரி தமிழர்களுக்கு சொந்தமானது. தமிழர்களுடைய உரிமை காவிரியில் மறுக்கப்படுகிறது. அந்த உரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும். காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டியது என்பது தமிழர்களுடைய தார்மீக உரிமை, அடிப்படை உரிமை. அதை கர்நாடக அரசு மறுப்பதென்பது பச்சை துரோகம், ஜனநாயக படுகொலை. அதை நாம் தமிழர் கட்சி நாங்கள் சொல்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. காவிரி பிரச்சனையில் தமிழர்கள் பக்கம், தமிழ்நாடு பக்கம் நிற்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை முடிவு. இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை முடிவு என்ன? காவிரி பிரச்சனையில் கர்நாடக காங்கிரஸுக்கு ஒரு நிலைப்பாடு. அவர்கள் கர்நாடக பக்கம் தான் நிற்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? யாருக்கும் தெரியாது. கர்நாடக காங்கிரஸ் கர்நாடக பக்கம் நிற்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸுடைய நிலைப்பாடு ஒன்றுமே இல்லை. தமிழ்நாடு பக்கம் நிற்கிறீர்களா, தமிழர்கள் பக்கம் நிற்கிறீர்களா? சரி, உங்கள் கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய நிலைப்பாடு என்ன? காவிரி பிரச்சனையில் கொள்கை என்ன? சொல்லுங்கள். கொள்கை தானே கேட்டீங்க. காவிரி பிரச்சனையில் காங்கிரஸ் தேசிய தலைமை கர்நாடகா பக்கமா தமிழ்நாடு பக்கமா? உங்களுடைய கொள்கை என்ன? பேச முடியுமா? வெளிப்படையாக சொல்ல முடியுமா? முடியாது. உங்களால் சொல்ல முடியாது.
யாருக்கு கொள்கை இல்லை? நீங்கள் எங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்கிறீங்களா? எப்படியாவது வெற்றி பெற்று விடணும், வாக்குக்கு பணத்தை கொடுத்து வெற்றி பெற்று விடணும். கடந்த காலங்களில் காமராஜர் அவர்களை எல்லாம் விமர்சிக்காத விமர்சனமே இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள். அந்த கட்சியோடு போய் நாங்கள் ஒரு எம்எல்ஏ ஆயிரணும், நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி ஆயிரணும், எங்களுக்கு ஒரு சில சீட்டுகள் மட்டும் கிடைச்சா போதும், கொள்கையாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக போய்விட்டு நாங்கள் அந்த கட்சியோடு போய் நிற்போம் என்று சொல்லி அற்ப தேர்தல் பதவிக்காக, தேர்தல் ஆதாயத்திற்காக மட்டும் என்ன கொள்கை கொண்டோம் என்பதே தெரியாமல் கொள்கையெல்லாம் தூக்கி ஓரமாக வீசிவிட்டு திமுகவோடு போய் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்த நீங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் வென்றாலும் வீழ்ந்தாலும் கொண்ட கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்கிற கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியை பார்த்து நாம் தமிழ் கட்சிக்கு கொள்கை இல்லைன்னு சொல்லலாமா? மனசாட்சி இல்லையாக்கா உங்களுக்கு? மனசாட்சி இல்லையா? உங்கள் கொள்கை என்னக்கா? காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை என்ன? நாங்கள் மதவாதத்திற்கு எதிரான கொள்கை அப்படியா? நீங்கள் மதவாதத்திற்கு எதிரான கொள்கை கொண்டவர்களா நீங்கள்? பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பு வெளியானதே, அந்த இடிப்பு தீர்ப்பை உங்களுடைய கட்சி எப்படி அணுகியது? பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பில் உங்களுடைய கொள்கை முடிவு என்ன? என்ன? RSS உடைய கொள்கை முடிவு என்னவோ அதே கொள்கை முடிவு தான் உங்களுடைய முடிவு. பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பை ஆதரித்தது காங்கிரஸ் தலைமை. இதுதான் மதவாதத்தை நீங்கள் எதிர்க்கக்கூடிய கொள்கையா? இதுதான் மதவாத எதிர்ப்பு கொள்கைக்கு அழகா? பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பை அது வெறும் தீர்ப்பு மட்டும்தானே தவிர நீதி அங்கே வழங்கப்படவில்லை என்று பேசிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான், நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நீங்கள் கொள்கை பற்றி எங்களுக்கு பேசுகிறீர்களா? எங்களுக்கு பாடம் எடுக்க வருகிறீர்களா? மாற்றச்சி விவகாரத்தில் உங்களுடைய கொள்கை முடியும் என்னங்க? மாற்றச்சி விவகாரத்தில் நாடு முழுக்க பாஜக மாற்றச்சி வைக்கக்கூடிய நபர்களை எல்லாம் பாஜக ஆதரவாளர்கள், வலதுசாரி கும்பல்கள் என்ன செய்கிறாங்கன்னா அடிக்கிறார்கள், அடித்தே படுகொலை செய்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன? மாற்றச்சிக்கு எதிராக பாஜக இந்த வலதுசாரி அமைப்புகள் நடத்தக்கூடிய கொடுமைகளுக்கு நீங்கள் எதிரானவர்களா? ஒரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலேயே மாற்றச்சி வைத்திருந்தார்கள் என்கிற காரணத்திற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சிலர். எந்த மாநிலத்தில் தெரியுமா? மத்திய பிரதேசத்தில். யாருடைய ஆட்சியின் கீழ் தெரியுமா? பாஜகவுடைய ஆட்சியின் கீழ் அல்ல, உங்களுடைய ஆட்சியின் கீழ். காங்கிரஸ் கட்சி கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு மத்திய பிரதேசத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது நடந்தது இது. இதான் உங்களுடைய கொள்கையா? இதான் கொள்கையா? உத்தரப்பிரதேசத்தில் ராமருக்கு சிலை எழுப்ப வேண்டும் என்று பாஜகவினர் பேசுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி ஒருவர் பேசுகிறார், பாஜகவுக்கு சிலை எழுப்புங்க, பக்கத்தில் சேர்த்து சீதைக்கும் சேர்த்து சிலை எழுப்புங்கள் என்று பேசுகிறார். இதுதான் மதவாதத்திற்கு எதிரான கொள்கையா? என்ன கொள்கை இருக்குது உங்களுக்கு? வடக்கு ஒரு கொள்கை, தெற்கு ஒரு கொள்கை, கன்னியாகுமரியில் ஒரு கொள்கை, காஷ்மீரில் ஒரு கொள்கை, குஜராத்தில் ஒரு கொள்கை. என்ன கொள்கை இருக்குது உங்களுக்கு? காங்கிரஸுக்கு மிச்சம் மீது இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொள்கை. அந்த பேட்டியில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா, கள்ளச்சாராயத்தை குடித்து மரணம் அடைகிறாங்க, டாஸ்மாகில் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, ஏன் அங்கே போய் குடிக்க வேண்டியது தானே, ஏன் கள்ளச்சாரத்தை குடிக்கிறீங்கன்னு பேசுகிறீங்க நீங்கள். கொள்கை, மதுபான கொள்கை. காமராஜர்லாம் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி வந்து இந்த காங்கிரஸ் கட்சியை கலைச்சிட்டு போயிருப்பார். அவர் அன்றைக்கே வேண்டாம்னு தான் போனார். உங்கள் கட்சியே வேண்டாம் என்று சொல்லி அவர் ஸ்தாபன காங்கிரஸை நிறுவினார். அது வேறு செய்தி. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய கொள்கைகள் இருக்காக்கா. இந்த 316 பக்கம் ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டோம். கல்வி கொள்கை எப்படி இயங்கும் தெரியுமாக்கா? நாம் தமிழுடைய கல்வி கொள்கை என்ன தெரியுமா? இன்றைக்கி கல்வி தனியார் மயமாக்கப்பட்டு வியாபார பொருளாக மாறி இருக்கிறது. இது யாருடைய கொள்கை? உங்களுடைய கொள்கை, உங்கள் கூட்டணி கட்சிகளினுடைய கொள்கை. இந்தியா முழுக்க இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கல்வி என்பது வணிக பொருள் அல்ல, கல்வி விற்பனைக்கு அல்ல. நாட்டு மக்கள் எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை கொடுக்க வேண்டும். முதலமைச்சருடைய மகன் தொடங்கி பேரன் தொடங்கி ஒரு சாதாரண கூலி தொழிலாளியுடைய மகன் வரைக்கும் எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை இலவசமாக தரமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை முடிவு. நாம் தமிழ் கட்சி அதிகாரத்திற்கு வருகிற போது முதலமைச்சருடைய பேரன் தொடங்கி சாதாரணமான அரசு ஊழியர் வரைக்கும் அத்தனை பேரும் தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாக அரசு பள்ளிகள் தானாக தரம் உயர்த்தப்படும். இதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய கல்விக் கொள்கை. அதே போன்று மருத்துவம். இன்னைக்கு மருத்துவம் வந்து வியாபார பொருளாக மாறி இருக்கு, வணிக பொருளாக இன்னைக்கு மருத்துவம் மாறி இருக்கிறது. உயிரை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், உயிரை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். உயிரை விற்பனை செய்வது தேச துரோக குற்றம். உயிரை விற்பனை செய்து அதை ஒரு வணிக பொருளாக மாற்றுவது அயோக்கியத்தனம். மனித உயிரை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை. நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியமான உடல்நிலையை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும், அவர்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. எப்படி கல்வி விற்பனை பொருள் இல்லையோ அதே போன்று மருத்துவமும் விற்பனை பொருளாக இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் தரமான சமமான மருத்துவத்தை இலவசமாக கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கொள்கை முடிவு. காங்கிரஸுடைய கொள்கை முடிவு என்ன? கல்வியில் உங்கள் கொள்கை முடிவு என்ன? மருத்துவத்தில் உங்களுடைய கொள்கை முடிவு என்ன? கல்வியை வந்து இன்னைக்கு உங்களுடைய கூட்டணி கட்சி என்ன சொல்கிறாங்க? கல்வியை
பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசுகிறாரு. அங்கே கொண்டு போகிறது யார்? மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு எடுத்து சென்றது யார்? நீங்கள் தான். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தான். நீங்கள் தான். இப்போ கூட நீட்டுக்கு வந்து உங்கள் கட்சியை சார்ந்த கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்கிறாரு? நீட்டு வேணுங்கிறாரு. அவருடைய தாயார் தான் நீட்டுக்கு எதிராக நீட்டு வந்து வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் நீட்டை கொண்டு வருவதற்கான முழு முயற்சி எடுத்தது நளினி சிதம்பரம் அவர்கள் தான். உங்கள் நிலைப்பாடு என்ன? நீட்டு வேணுமா வேண்டாமா? நீங்கள் எல்லாம் கொள்கையை பற்றி பேசலாமாக்கா? நான் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வேணுமா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இவ்வளோ செய்திகள் இருக்கிறது. படித்த இளைஞர்களை தவறான வழியில் திசை திருப்புகிறார் யார்? படித்த இளைஞர்களெல்லாம் கோபாலபுரம் வாசலில் வந்து நிற்கணுமா? தாங்க, எங்களுக்கு 4 சீட்டு தாங்க, 3 சீட்டு தாங்கன்னு. நீங்கள் ஒரு நேர்காணலில் நான் பார்த்தேன். உங்களுடைய தந்தையினுடைய பெயர், அவருடைய ஒரு முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு அரசியலில் உள்ளாடி வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்து அப்படின்னு. உங்களுக்கு மட்டும் இல்லைக்கா, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் அந்த பின்புலத்தில் தான் இன்றைக்கு அரசியலில் வந்து நிற்கிறாங்க. அப்படி தான் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன படித்த இளைஞர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எந்த பின்புலமும் இல்லாமல், குடும்ப அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள். இந்த கட்சியினுடைய கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டு அந்த கொள்கைகளை தெருக்கள் தோறும் மக்கள் மன்றத்தில் முழங்கியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு கட்சியிலே அடையாளப்பட்டிருக்கிறார்கள், கட்சியில் வளர்ந்து வருகிறார்கள். அதுதான் நாம் தமிழர் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே உள்ள வேறுபாடு. நீங்கள் என்ன சொன்னீங்க? நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஜெயிலில் போயிட்டு இருக்கிறாங்க, சீமான் வந்து தவறான முறையில் வழி நடத்துகிறார் அப்படின்னா, ஜெயிலில் போன இளைஞர்கள் எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போனாங்களா நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள்? இல்லை வேறு ஏதாவது தவறான குற்றங்களை செய்து போனாங்களா? செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் போயிருக்காரு, அது மாதிரி போனாங்களா? கொள்ளை அடித்து போய் இருந்தார்களா? அடுத்து பொன்முடி அவர்களுடைய அமலாக்கத்துறை, அவர் மீது அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது, சொத்துக்களை எல்லாம் முடக்கி வைத்திருக்கிறது. அதே போல் நாடு முழுக்க எத்தனையோ காங்கிரஸ்காரர்கள் ஊழல் வழக்குகளில் சிறைக்கு போயிருக்கிறார்கள். அது மாதிரி போன மாறாங்க. நாங்கள் இந்த மண்ணின் பிரச்சனைகளுக்காக நிற்கிறோம். இந்த மண்ணின் பிரச்சனைகளை சமரசம் இல்லாமல் துணிந்து நிற்கிறோம். அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை தட்டி கேட்கிறோம், கேள்வி எழுப்புகிறோம், துணிச்சலோடு நின்று கேள்வி எழுப்புகிறோம். அதனால் எங்களுடைய கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்துகிறது. ஏன் காமராஜர் ஐயா சிறைக்கு போகலையா? காந்தி சிறைக்கு போகலையா? நேரு சிறைக்கு போகலையா? எல்லோரும் சிறைக்கு போனார்கள். என்ன காரணத்திற்காக போனார்கள்? ரவுடிகளும் பொறுக்கிகளும் சிறைக்கு போகிறது வேறங்க. படித்த இளைஞர்கள் இந்த மண்ணில் ஒரு தூய அரசியல் எப்படியாவது நிறுவிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்களை தூக்கி சிறையில் தள்ளுறீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி முறை தூக்கி வீசி அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆட்சி முறையா இல்லையா? சொல்லுங்க. அதை செய்வதற்காகத்தான் இந்த கூட்டம் வந்திருக்கிறது. அதை செய்வதற்கு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு கவுன்சிலராக இருக்காங்களா? அக்கா தாரையை கேட்குறாங்க. அக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க. அக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். அது வேறு செய்தி. இன்றைக்கி நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, என்றைக்கும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க மாட்டீங்க. நாங்களும் என்றைக்கும் எதுவுமே இல்லாத அதிகாரமற்றவர்களாக இருக்க மாட்டோம். இன்றைக்கி யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம், மேடையில் பேசிகிட்டு இருக்கிறோம், மக்கள் மன்றத்தில் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒரு நாள் சட்டமன்றத்திற்குள் வந்து பேசுவோம். நீங்கள் சொன்ன அந்த படித்த இளைஞர்கள் சட்டமன்றத்திற்குள் ஒரு நாள் வந்து நின்று நாங்கள் பேசுவோம். என்னைக்கு நீங்கள் காலம் முழுக்க நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நீங்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்போம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதைவிட முட்டாள்தனம் இந்த மண்ணில் எதுவுமே இல்லை. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு கேவலம் 5 சீட்டுக்காக 6 சீட்டுக்காக இன்றைக்கு திமுகவோடு போய் கொஞ்சம் குலாவி கொண்டிருக்கிறீர்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அதிகாரத்தில் இருக்கிறவன் என்னைக்குமே அதிகாரத்தில் இருக்க மாட்டான். அதிகாரம் இல்லாமல் இருப்பவன் என்றைக்கும் அதிகாரம் இல்லாமலும் இருக்க மாட்டான். கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். எங்களுடைய வெற்றி தள்ளி போகலாமே தவிர ஒருபோதும் தவிர்க்கப்படாது. அதை காலம் உங்களுக்கு உணர்த்தும். எங்களுடைய கொள்கைகளை பற்றி கூடுதலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தீர்கள் என்றால் www.மக்கள்அரசு.com என்கிற இணையதளத்தில் போய் தாராளமாக தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.